ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து ஒரு ஸ்கர்ட்டு, சின்ன பிள்ளைக்குள்ள ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். இந்த கிளாத்தை வந்து நம்ம எப்படி வெட்டுறோம்னு பாருங்கள். சைடில் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, சைடில் இந்த காலில்கிட்ட தைச்சிருப்பாங்க, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு சைட்லேயும் இப்போ அந்த சென்டர் பகுதியிலையும் நமக்கு தேவையானது 25 வேணும், அந்த பகுதியும் வெட்டி எடுத்துருங்க. இதை அப்படியே பிரித்து விட்டுடணும். பிரித்து விட்டிங்கன்னா அப்படி இழுத்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடும் ரெண்டா. ரெண்டு கால் பகுதியையும் நீங்கள் அது மாதிரி பிரித்து வச்சிங்க. இப்போ 25 நீளம் வந்து இது வந்து 6, அகலம் வந்து 6 எடுத்துக்குங்க. அது நீளம் வந்து 25 வச்சுக்கோங்க. கட் பண்ணி பீஸ் எடுத்துருங்க. இது ஒரு பீஸ் போதும், மேலே இடுப்புக்காகாது. இப்போ அடுத்த பீஸில் இந்த பீஸ் எடுத்து அதில் வந்து அகலம் வந்து 8 எடுத்துக்கணும். எடுத்துக்குங்க. நீளம் 25 தான். கிராஸாக வர்றதுனால நான் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சு எடுத்துருக்கேன். நீளம் வந்து 25. அது மாதிரி ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, மீதி பீஸு, அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம அதேமாதிரி 8 பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி முடித்தோன்னே இதையும் 8, நீளம் 25 தான் இருக்கும், கட் பண்ணது தானே, அதனால் 8, இது அகலம் வந்து 8 எடுத்துங்க. 25 இருக்கும், அதோட மார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக வரதுக்கு தான் கிட்ட கிட்டக்க நம்ம எடுத்துக்கிறோம், மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் சமமாக இருக்கும். இந்த இடத்துல கிராஸாக வர்றதுனால தான் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸை வந்து ரெண்டுத்தையும் இணைச்சி தைச்சிக்கணும். ஒரு இணைப்பு தையல், டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள்.
ரஃப் அடிச்சுக்கிங்க. மொத்த கிளாத் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் தைச்சி. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நீளமான கிளாத்தை நம்ம ஃபீட்ஸ் மடிப்பு வைக்கணும். கீழே முதல்ல மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருங்க. கீழ் போர்ஷனில் மடித்து தைக்கணும். வந்து ஜீன்ஸு கிளாத்னால ஒரு மடிப்பு மடித்தா போதும். இப்போ இந்த கிளாத்தில் நம்ம மடிச்சுக்கணும், ஃபீட்ஸ் வைக்கணும். மடிப்பு பாவடைக்குள்ள மடிப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி மடிக்கணும். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதற்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்கு போவோம். அதில் வந்து ஃபீட்ஸ் மடிப்பு தைச்சி தைக்கணும். பாவடைக்குள்ள மடிப்போம் இல்லையா, அது 1.5 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அதை அப்படியே கண்டினியூவாக வச்சு தைச்சிடுங்க. கண்டினியூவாக எல்லாத்துலேயும் மடிப்பை தைச்சிடுங்க. ஒரு மடிப்பு தைச்ச பிறகு தான் திருப்பி அளந்துக்கணும். அப்போ தான் அது சுற்றளவு கரெக்டாக வரும். இப்போ மடிப்பை வச்சு தைச்சிட்டோம். இப்போ இந்த 6 இது அளந்துருக்கோம்ல, அதோட வச்சு இந்த ஃபீட்ஸ் மடிப்பை வந்து தைக்க வேண்டியதுதான், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று தைச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். படிமான ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க.
இந்த மேல் போர்ஷனில் இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த எலாஸ்டிக்கை நமக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க எலாஸ்டிக்கை வச்சு ரஃப் அடிச்சிங்க. அரை இன்ச்சு மடித்து அப்படியே ஒரு இன்ச்சுக்கு எலாஸ்டிக்கோடு அப்படியே வரும். ஸ்டிச் பண்ணி லாஸ்ட் மட்டும் தான். இப்போ இது ரெண்டும் சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்கர்ட்டை ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா, அது ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பை இருக்குல்ல, அந்த பேக்கெட்டு அதை அப்படியே கட் பண்ணி